வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், EEE தமிழ் சேனலுக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃப் கிரிட் சோலார் யூபிஎஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி அது வேலை செய்யுதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, சோலார் யூபிஎஸ்ல 3 விதம் இருக்குது. ஆஃப் கிரிட், ஆன் கிரிட், ஹைப்ரிட்னு 3 டாப்பாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கான்செப்டையும் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆஃப் கிரிட் சிஸ்டம். ஆஃப் கிரிட் சிஸ்டமில் என்னெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் வரும்னா, சோலார் பேனல் வரும், சோலார் இன்வெர்ட்டர் வரும், அதுலேயே இந்த டிசி டு டிசி சார்ஜ் கண்ட்ரோலரும் டிசி டு ஏசி இன்வெர்ட்டருமே ஒரு கம்பைன்டு சிஸ்டமாக தான் இருக்கும். இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இதை தனித்தனியாக பிரித்து காட்டியிருக்கேன். ப்ளஸ் பேட்ரி வரும். என்னென்ன வருங்க? சோலார் பேனல் வரும், டிசி டிசி சார்ஜ் கண்ட்ரோலர் இன்வெர்ட்டர் ரெண்டும் கம்பைன் ஆகி சோலார் இன்வெர்ட்டராக வரும், ப்ளஸ் பேட்ரி வரும். ஸோ இந்த 3 எக்யூப்மெண்ட்ஸ் சேர்ந்தது தான் என்னதுங்க? ஆஃப் கிரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஆஃப் கிரிட்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, பகலில் நமக்கு சூரிய வெளிச்சம் தொடங்கின உடனே அந்த சோலார் சன் லைட்டு சோலார் பேனல் மேலே படும் பொழுது நமக்கு இதில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்கன்னா, சூரிய வெளிச்சத்தையும் சூரியனுடைய அந்த வெப்ப ஆற்றலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. நமக்கு ஹீட்டு முக்கியம் இல்லைங்க, சன் லைட்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சூரியனுடைய வெளிச்சம் இந்த சோலார் பேனல் மேலே படும் பொழுது அப்போ தான் நமக்கு என்ன பண்ணுங்க, கரண்ட்டு இந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோனால எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. நீங்கள் காமன் பீப்புள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஹீட்டுனால இது வேலை செய்யுதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, லைட்னால தான் இது வேலை செய்யுது. ஸோ சூரிய வெளிச்சம் சோலார் பேனல் மேலே படும் பொழுது நமக்கு ப்ரொடக்ஷன் ஆகிற கரண்ட் டிசி கரண்ட்டு தான் ப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ அப்போ அந்த சோலார் பேனல்லேருந்து வர டிசி கரண்ட் இந்த சார்ஜர் சர்க்கியூட்டுக்கு முதல்ல போகும். ஏன் முதல்ல சார்ஜருக்கு போகுது அப்படின்னா, ஒரு சோலார் பேனல் நமக்கு 12 வோல்ட்டு 24 வோல்ட்டுன்னு 2 வகை இருக்குது. ஸோ 12 வோல்ட்டு பேனலில் 20 வோல்ட்டு டிசி அவுட்புட் கிடைக்கும், 24 வோல்ட்டில் 40 வோல்ட்டு நமக்கு அவுட்புட் கிடைக்கணும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ டீட்டெயில்டாக இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன். வேணும்னா அந்த வீடியோவுடைய லிங்க்கு கீழே சப்ஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் அதை பாருங்கள். அதில் உங்களுக்கு 12 வோல்ட்டு பேனல்லாம் என்ன, 24 வோல்ட்டு பேனல்லாம் என்னன்னு டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன், புரியும். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கான்செப்ட்குள்ளே போயிடலாம். நீங்கள் வச்சிருக்கிற சோலார் பேனல் 12 வோல்ட்டாக இருந்தால் 20 வோல்ட் அவுட்புட் கிடைக்கும், 24 வோல்ட்டாக இருந்தால் 40 வோல்ட்டு கிடைக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நாம் ஜென்ரலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்ரி 12 வோல்ட்டு பேட்ரி அப்படிங்கிறதுனால இங்கே நமக்கு எவ்வளோ வரும்? 20-40 வரும். ரெண்டுமே அப்நார்மலாக தான் இருக்கும். அந்த தேவைக்கு அதிகமாக வர வோல்டேஜை குறைச்சி எவ்வளவு பேட்ரிக்கு வேணுமோ அதை மட்டும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த டிசி டு டிசி சார்ஜர் யூஸ் பண்ணுறோம். அது என்ன டிசி டு டிசினா, சோலார் பேனலில் கிடைக்கிறது டிசி, பேட்டரிக்கு வெளியே போய் சார்ஜ் பண்ண வேண்டியது டிசி. அப்படிங்கிறதுனால தான் டிசி கரண்ட் டு டிசி கரண்ட் சார்ஜர் அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம். ஸோ 20 வோல்ட் அந்த 20 உள்ளே இங்கே வெளியே 12 வரும், அல்லது இங்கே 40 வோல்ட்டு கொடுத்தீங்கன்னா வெளியில் வர்றது 12 வோல்ட்டாக தான் வெளியே போகும். அந்த வேலையை தான் இந்த டிசி டிசி சார்ஜ் கண்ட்ரோலர் செய்யுது. ஸோ சன்லைட் இருக்கும் பொழுது சோலார் பேனல் மேலே பட்டால் டிசி கரண்ட் ப்ரொடக்ஷன் ஆகுது. அந்த தேவைக்கு அதிகமாக வர வோல்டேஜை தேவைக்கு ஏற்ப பேட்டரியில் ஸ்டோர் பண்ணுது. அட் த சேம் டைம் வர பேட்டரிக்கு வேணுங்கிற பவர் இது வழியாக பேட்டரிக்கு போயிட்டுருக்கும். மீதி எக்ஸஸாக ப்ரொடக்ஷன் ஆகிற பவர் இன்வெர்ட்டருக்குள்ளே போய் டிசி சப்ளை ஏசி சப்ளையாக மாறி நம்ம லோடுக்கு போயிட்டுருக்கும். இந்த இடத்துல நம்ம லோடுன்னு சொல்கிறது நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஃபேனு, டிவி, லைட்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? லோடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பகலில் சன்லைட் இருக்கும்போது இந்த ப்ராசஸ் நடக்கும். ஒருவேளை ஈவினிங் அதாவது சன்லைட் முடிஞ்ச பிறகு இந்த போர்ஷன் அப்படியே கட் ஆகிடும். ஏன்னா பகலில் மட்டும்தானே சூரிய வெளிச்சம் இருக்குது. பகலில் சூரிய வெளிச்சம் இல்லைங்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு இவி சப்ளையும் டைரெக்டாக உள்ள இன்வெர்ட்டருக்கு வரும். இங்கேருந்து வரது நின்றுடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த போர்ஷன் கட் ஆனவுடனே இவி சப்ளை உள்ளே போயிட்டு அது நமக்கு பேட்டரியை ஸ்டோர் பண்ணும். அட் த சேம் டைம் ஒரு பவர் லோடுக்கு வெளியே போயிட்டுருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நடக்கும். பவர் இருக்கும், பகலில் சோலார் கிடைக்கும் போது சன்லைட்டு, சோலார் பேனலு, டிசி டு டிசி சார்ஜர், அது மூலமாக பேட்டரியில் எனர்ஜி ஸ்டோர் ஆகும், லோடுக்கும் போயிட்டுருக்கும், டோட்டலாக சோலாரில் ஒர்க் ஆகும். ஒருவேளை ஈவினிங் சன்லைட் முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும்னா, எலக்ட்ரிசிட்டி போர்டிலேருந்து சப்ளை வர்றது இன்வெர்ட்டருக்குள்ளே போயிட்டு பேட்டரியை சார்ஜும் பண்ணும், சேம் டைம் லோடுக்கு சப்ளை ஆகும். இன்கேஸ் பவரும் இல்லை சோலாரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும்னா, பேட்டரியில் ஸ்டோர் ஆகிருக்கிற பவர் டிசி பவர் இன்வெர்ட்டருக்குள்ளே போய் டிசி ஏசியாக மாறி நம்ம லோடுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட் பண்ணுதுங்க? பகலில் சோலார் இருக்கும்போது சோலாரில் பேட்டரியை சார்ஜ் பண்ணுது, இன்வெர்ட்டர் மூலமாக லோடை ரன் பண்ணுது. ஈவினிங் ஹவர்ஸில் பேட்டரியில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருந்ததோ அது மூலமாக லோடை ரன் பண்ணும். அல்லது எலக்ட்ரிசிட்டி சப்ளை இங்கே சோலார் இல்லைன்னு சென்ஸ் பண்ண உடனே எலக்ட்ரிசிட்டி சப்ளை உள்ளே வந்துடும். உள்ளே வந்துட்டு இன்வெர்ட்டர் மூலமாக பேட்டரியும் சார்ஜ் ஆகும், லோடும்
நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும். ஒரு வேளை பவரும் கிடையாது, நைட் டைமில் சோலாரும் கிடையாதுங்கிற பட்சத்தில் பேட்டரியிலேருந்து இன்வெர்ட்டருக்கு போய் நமக்கு எனர்ஜி லோடுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு அன்இன்டரப்ட் பவரை இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டமில் ஒர்க் ஆகும். இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில் நம்ம இபியிலேருந்தும் கன்சியூம் பண்ணுவோம், சோலார்லேருந்தும் கன்சியூம் பண்ணுவோம். ஆனால் நாம் இதுக்கு ரிட்டர்ன் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. நமக்கு வேணுங்கிற பவரை ஆல்டர்னேட் எனர்ஜியான சோலார் மூலம் பயன்படுத்திக்கிறோம். ஆல்டர்னேட் எனர்ஜி இல்லைங்கும் போது இபியிலேருந்தும் பயன்படுத்திக்கிறோம். சோலாரும் இல்லை, இபி இல்லைங்கும் போது பேட்டரியிலேருந்து பயன்படுத்திக்கிறோம். ஸோ நமக்கு வேணுங்கிற பவரை நாமளே தயாரிச்சிக்கிற கான்செப்ட் தான் ஆஃப் கிரிட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.